சொல்ல, உன் தேவனே உனக்கு மகிமையுமாக இருப்பார். எப்படி மகிமையாக இருப்பார், எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்று இந்த நாளில் ஒரு 4 காரியங்கள் துரிதமாக நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏசாயா 60ஆம் அதிகாரம், அதே 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். ஹல்லேலூயா. அவர் மகிமையாக எப்படி செயல்படுவாராம்? ஒருவேளை ஒடுக்கப்பட்ட நேரத்திலும் அசட்டை பண்ணப்பட்ட இடங்களிலும் எவ்வளவு வேதனையாக நாம் இருந்திருப்போம், எவ்வளவு கவலையாக இருந்திருப்போம், எவ்வளவு கண்ணீரோடு நாம் இருந்திருப்போம். சில கடன்காரர்கள் வந்து ஏசும்போது பேசும்போது இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அது மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமை, அந்த நிலைமையிலே அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் மகிமையாக எப்படி செயல்படுகிறாராம்? கர்த்தருடைய நகரம் என்றும் பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லத்தக்கதாக தேவன் செய்வாராம். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒடுக்குதலை நாம் பார்க்கிறோம். நாங்கள் ஆந்திரா தெலுங்கானாவிலே வரங்கல் பட்டணத்தில் இருக்கும்போது, அப்பொழுது சொந்தமாக இடம் கிடையாது, வாடகைக்கு இருந்தோம். மிகவும் ஒடுக்கப்பட்டோம். அங்குள்ள மக்களால் ஒடுக்கப்பட்டோம், அங்குள்ள அதிகாரிகளால் ஒடுக்கப்பட்டோம். உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில், அந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தேவன் மகிமையாக கிரியை செய்தார். ஹல்லேலூயா. ஆமா, அதனால தான் முதல் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஒடுக்கப்பட்ட மக்கள் முதலாவது ஐயோ என்னை ஒடுக்கிட்டாங்களேன்னு சொல்லி மூளையில் படுத்துட்டோன்னா அப்போ அந்த வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது. அதனால தான் தேவன் சொல்கிறார், நீ எழும்பு பிரகாசி, உன் ஒளி ஆல்ரெடி உன் பக்கத்தில் தான் இருக்கு, கர்த்தரின் மகிமை உன் மேலே. 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் உதிக்கப்படும். நான் போன தடவை சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அந்த வரங்கல் பட்டணத்திலே எங்களுடைய கம்பெனி வைத்திருந்தோம், வாடகைக்கு வைத்திருந்தோம். வாடகைக்கு வைத்திருந்த இடத்திலே அந்த வீட்டு எஜமான் எங்களை காலி பண்ண சொல்வதற்காக சில காரியங்களை, இடைஞ்சல்களை சொல்லி செய்து கொண்டே இருந்தார். அங்குள்ள அதிகாரிகளை ஏவி விட்டார். அவர்கள் ஒரு நாள் வந்து திடீரென்று போட்டிருந்த ரேக் ஷெட் எல்லாத்தையும் உடைத்தார்கள். உள்ளே கடலை மிட்டாய் செய்வதற்காக கட்டப்பட்ட அடுப்பு. வாடகைக்கு இருக்கிறோம். ஒரு காலை 10 மணி இருக்கும், வேகமாக வந்தார்கள். டிராக்டரில் வந்து இறங்கினாங்க, ஜீப்பில் வந்து இறங்கினாங்க அதிகாரிகள். ஃபோட்டோ எடுத்தாங்க, அடுத்த நாள் பேப்பர்லாம் போட்டாங்க. உள்ளே கட்டியிருந்த அடுப்பை எல்லாம் உடைத்தார்கள். எங்கே போகன்னு தெரியல, என்ன செய்ய நீ தெரியல. அங்கே யாரும் தெரியாது எங்களுக்கு. இப்போ தெரியும். இப்போ வரங்கள்ல நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, ஜட்சன் பிரதர், காணிக்சன் பிரதர், அவங்க யாருன்னு கேட்டால் எல்லாரும் டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நாளில், அந்த ஒடுக்கப்பட்ட காலங்களில் யாருன்னு தெரியல, வந்து உடைத்தார்கள். கடைசியாக கம்பெனியிலே பசங்க சாப்பிடுவதற்கு, சமையல் செய்வதற்காக கட்டப்பட்ட அடுப்பு, அதையும் உடைத்தார்கள். அப்போ அந்த அதிகாரியுடைய 2 காலை பிடித்து நான் கெஞ்சினேன், பையங்க மத்தியானம் சாப்பிடல சார், தயவு செய்து அது சாப்பாடு செய்கிற அடுப்பு, அதையும்
உடைக்காதீங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், உடைங்க, அந்த அடுப்பை உடைங்க அப்படின்னு. அதையும் உடைத்து போட்டார்கள். மத்தியானம் யாரும் சாப்பிடலை. அதற்கு பிறகு அடுப்பை கட்டி ராத்திரி சாப்பிட்டோம். அப்போ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுருக்கலாமே நினைக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு மனவேதனை. ஒடுக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அப்படிதான் இருக்கும். சாப்பிட மனசே வராது. சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டான். சாப்பாடு இறங்காது. ஊரையே போயிடுச்சு. இவ்வளோ கடன் எடுத்து போட்டது, ரேக் செட்டு, சிமெண்ட் ரேக் அதெல்லாம் உடைச்சி போட்டாங்க. அந்த நிலைமையில் அங்கே இருந்தோம். தினமும் காலையிலே தேவனுடைய பாதத்தில் ஜெபிக்கும் பழக்கம் உண்டு. என்னுடைய ஜெப ரயிலே நான் போய் அழுதேன். ஆண்டவரே, என்ன உம்மை அறிந்திருக்கிறோம், உம்முடைய பிள்ளையாக நாங்கள் வாழ்கிறோம். ஏன் இந்த ஒடுக்குதல், ஏன் இந்த அவமானம்? ஆவியானவர் சொன்னார், பொறுமையா இரு மகனே என்று சொல்லி. பொறுமையாக இரு. என்ன செய்தார் தெரியுமா? நேரே ஒரே வருஷம்தான் டைம். ஒரே வருஷத்துல அதே இடத்தை பணம் கொடுத்து வாங்க வைத்தார். கைகளை தட்டி நன்றி சொல்லு. அதே இடத்தில் தேவன் மகிமையான காரியங்களை செய்தார். அதனால தான் சொல்ல வந்திருக்க, உங்களுக்கும் செய்வார். ஒடுங்கின நிலைமையில் இருக்கிறீங்களா? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி நாடை, தேவனை துதிக்கக்கூடிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். இன்னைக்கு அதே இடத்துல தான் 3 மாடி கட்டடம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. மேலே எழுதி வச்சிருக்கிறேன், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிட்டு. அந்த ஐயப்பா வேடம் போட்டிருப்பாங்க, கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த கம்பெனி முன்னால் வந்து நின்று செருப்பை கலத்தி போட்டுட்டு ஒரு கும்பிடு போட்டு போவாங்க. அங்கே ஒரு இயேசுவானவருடைய படம் இருக்கும். தேவன் அவருடைய மகிமையான காரியத்தை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. நேர ஒரே ஒரு இடத்தில் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமான காரியங்களை செய்தார். அதனால தான் எரேமியா 30ஆம் அதிகாரத்திலே பாருங்க, 17ஆம் வசனத்திலே, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரும் கேட்கறக்கு ஆள் இல்லை, என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு செய்துகிட்டே இருக்கிறாங்களா? மகிமையான காரியங்களை தேவன் செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? எழும்பணும். இது எழுப்புதலின் காலம். எழும்பணும். தேவனே என்று எழும்புங்க. உம்முடைய வெளிச்சத்தை, உம்முடைய மகிமையை என் மூலம் காண்பியும் என்று எழும்பும் போது தேவன் இன்றைக்கும் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, அதே எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல காணப்படும். தேவன் அப்படி செய்வார். இன்னும் அழகான வசனம் இருக்கிறது. 19ஆம் வசனத்துல பாருங்க, அங்க இருந்து என்ன நடக்குமா? அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாளிலும் இங்கே வந்திருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஒடுக்கப்பட்ட நிலைமையோடு இருக்கிறாயா? ஒரு சிறையிருப்பின் காலத்திற்குள் இருந்ததை போல் இருக்கிறாயா? தேவன் சொல்லுகிறார், உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். நீ குறுகி போவதில்லை. நீ உன்னை மகிமைப்படுத்துவேன். நீ சிறுமைப்படுவது இல்லை. சொல்லுங்க, நான் சிறுமைப்படுவதில்லை. சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான்
சிறுமைப்பட மாட்டேன். அவருடைய மகிமை